இந்த சைக்கோ கொலைகாரனிடமிருந்து தனது சகோதரியை இந்த சிறிய குழந்தை எப்படி காப்பாற்றப் போகிறது? வெண்டி தனது சகோதரன் மைக்கேலை காப்பாற்ற வந்தாள். ஆனால் பீட்டர் பேன் ஏற்கனவே மறைந்திருந்தான் என்பதை அவளுக்கு தெரியவில்லை. திடீரென அவன் அவள் மீது தாக்குதல் நடத்துகிறான். அவளை தரையில் தள்ளி இழுத்துச் செல்ல ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு உண்மையான கொடூரனாக மாறுகிறான். அவன் வெண்டியை மோசமாக அடிக்கிறான். மேலும் அவள் 2 விரல்களையும் கடித்து விடுகிறான் என்பதே இல்லை. வெண்டி முழுவதும் இரத்தத்தில் மூழ்கியிருக்கிறாள். அவளது கழுத்தில் கண்ணாடி துண்டு ஒன்று புகுந்துவிட்டது. ஆனாலும் அவள் தைரியம் இழக்கவில்லை. அவள் தன்னுடைய முழு சக்தியுடன் போராடுகிறாள். ஆனால் பீட்டர் அவள் மீது மேலோங்குகிறான். அவன் அவளது கழுத்தை நெரிக்கிறான். வெண்டியின் மூச்சு நின்று கொண்டிருந்தது. இன்று எல்லாம் முடிந்துவிட்டது போல தோன்றியது. ஆனால் அப்போது அவள் உயிரை பணயம் வைத்து காப்பாற்ற முயன்ற அந்த சிறிய மைக்கேல் பின்னால் இருந்து வந்து தன் சிறிய கைகளால் அந்த கொடூரனுக்கு மீண்டும் மீண்டும் பலமுறை அடிக்கிறான். பீட்டர் தரையில் விழுந்து விடுகிறான். வெண்டி தன் சகோதரனை கட்டிப்பிடிக்கிறாள். மேலும் பீட்டர் பேனிடம், "நீ மட்டும்தான் நெவர்லாந்துக்கு போ" என்று சொல்கிறாள். ஆனால் கதை இங்கே முடிவடையவில்லை. அப்போது பீட்டர் பல ஆண்டுகளாக அடைத்து வைத்திருந்த முதல் கைதி பின்னால் இருந்து வந்து ஹுக் வைத்து அந்த கொடூரனை இழுத்து கொண்டு போகிறான். தன் தாயின் பழியை தீர்க்க இதுவே ஒரு சகோதரியின் துணிச்சல். அதை ஒரு சிறிய சகோதரன் காப்பாற்றினான்.